அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு திங்கட்கிழமை நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். நாமினேஷன் ப்ராசஸ், கேப்டன்சி டாஸ்க்கு எல்லாமே. கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னொரு விஷயமும் அதில் சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணை முன்னிறுத்தணுமோ அந்த அளவுக்கு எனக்கு இதமோ ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. நம்ம பேசுவோம். நாமினேஷன் ப்ராசஸ் இன்னைக்கு நடக்கும். ப்ளஸ் க்ராசரி டாஸ்க்கு, அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அது என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. முதல்ல நாமினேஷன் ப்ராசஸ் 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் அதை தான் காட்டியிருந்தாங்க. 2வது ப்ரோமோவில் வேற ஒரு விஷயத்த காட்டியிருந்தாங்க. ரெண்டையுமே இந்த ப்ரோமோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைரக்ட் நாமினேஷன். அதுவும் சும்மா நடக்கலை. ஆக்டிவிட்டி ஏரியாவில் இதை பண்ணுறாங்க. 2 சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு அடிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 சைடு 2 பேர் நிற்கணும். மற்றவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து வர வைக்கணும். ஸோ 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்து நிற்கணும். அவங்க என்ன காரணத்துக்காக நாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டைரெக்டாக அவங்கள பார்த்து சொல்லணும். ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒருத்தரும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு நபரை பற்றின என்ன இருக்குது டைரெக்டாக டிபேட் மாதிரி அது போகும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா, நான் வந்து சாச்சனாவை நாமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சாச்சனாவை ஏன் நாமினேட் பண்ணணும், என்ன காரணன்றதை சாச்சனாவை டைரெக்டாக பார்த்து நான் சொல்லணும். அதில் சாச்சனாவுக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருந்தால் கூட அவங்க சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஸோ இது இரு தரப்பிலும் பேசக்கூடிய ஒரு நாமினேஷனாக வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் அதை பற்றி தான் காட்டினாங்க. யார் வராங்க அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2வது ப்ரோமோவில் இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு ரிவல்ரி அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. யார் அது? ஒன்று பவித்ரா மற்றும் தர்ஷிகா, இன்னொன்று ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா. இவங்க 2 பேருமே 2 பேரை நாமினேட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது தர்ஷிகா ஜாக்லினை நாமினேட் பண்றாங்க. இன்னொரு சைடு பவித்ரா சௌந்தர்யாவை நாமினேட் பண்றாங்க. ஆப்போசிட்ல அப்படியே நடக்குது. ஜாக்லின் வந்து தர்ஷிகாவை நாமினேட் பண்றாங்க. பிளஸ் சௌந்தர்யா வந்து பவித்ராவை நாமினேட் பண்றாங்க. இதுல இவங்களுக்குள்ள சொல்லிக்கிட்ட காரணங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தர்ஷிகாவை பற்றி ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 வாரம் தான் அவன் என் கூட சேர்ந்து விளையாண்டா, அப்புறம் என்ன வந்து நான் விளையாடலை, என்னோட விளையாட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எதை வச்சு அவள் சொல்கிறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, சௌந்தர்யா நான் வந்து பவித்ராவை பண்ணணும்னு சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இவங்க தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அது வந்து சரியாயிராது. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு ரீசன் சொல்கிறாங்கன்றதுனால அது சரியாயிராது, நீ அதை பற்றி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி பவித்ராவுக்கு அட்வைஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 பேர் கை தட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து என்ன வேணால் பேசலான் இருக்கா. யாரை சொல்கிறாங்க? ஆப்வியஸாக சௌந்தர்யாவை தான் சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு கிடைக்கக்கூடிய கிளாப்ஸை பார்த்து பவித்ராவுக்கு சில இடங்களில் பொறாமை குணம் வருது அப்படிங்கிறது இப்போவும் நமக்கு தெரியுது. ஏன் அப்படி என்ன பண்ணிட்டா சௌந்தர்யா, எதுக்காக அவளுக்கு கிளாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த வீட்டில் எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி ஜாக்லினுக்கு நேற்று வந்த கிளாப்ஸை பார்த்தும் அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். 9 வாரங்கள் தொடர்ச்சியாக ஒருத்தவங்க வந்து நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்கிறது, அப்படி என்ன அவ்வளோ ஒரு வன்மம், எப்படியாச்சும் ஜாக்லின் அனுப்பிடணும் அப்படிங்கிறதுனால தானே தொடர்ச்சியாக. இது மொதல் வாரத்தில் முத்துக்குமரன் சொன்னாருங்க. என்ன சொன்னார்னா, எல்லா வாரமும் ஜாக்லினை வந்து நாமினேஷன் பண்ணணும், ஜாக்லின் நாமினேஷனில் இருக்கணும், ஜாக்லினுக்கு அந்த பயத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஜாக்லின் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா யாருக்கெல்லாம் அது லாபம், யாரெல்லாம் அதிகமாக ஓட்டு வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு லாபம். முத்துக்கு லாபம், சவுண்டுக்கு லாபம், விஷாலுக்கு லாபம், இன்னும் யாரெல்லாம் டாப்பில் ராணவ் இருக்காருன்னா ராணவுக்கு லாபம். இருந்தாலும் ஜாக்லின் வந்து அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்லின் மேலே இருக்கக்கூடிய அந்த வன்மம் அப்படிங்கிறது இன்னமும் இருக்குது. சில இடங்களில் சவுண்டுக்கே இருக்குது. சவுண்டே கூட அப்பப்போ என்ன சொல்லிக்கிட்டே ஒரு விஷயத்த அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னதான் ஜாக்லின் வந்து என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவள் தப்பு பண்ணால் நான் கேட்பேன், எனக்கு வந்து ஒரு விஷயம் முரண்பாடாக இருந்தால் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்னத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, நான் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் நான் வந்து தப்புனா தட்டி கேட்பேன். இன்னொன்று, ஜாக்லின் அடிக்கடி தப்பு பண்ணுவா அப்படின்றதையும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் தர்ஷிகாவுக்கு ஜாக்லின் மேலே ஒரு மிகப்பெரிய வன்மம் இருக்குது, சீரியஸாகவே. ஏன்னா சில இடங்களில் தர்ஷிகாவை காலவாரி விட்டுருக்காங்க. ஸோ விஷால் தர்ஷிகா லவ் மேட்டரில் ஜாக்லின் வந்து விஷால் கிட்ட போய் பேசினது வந்து தர்ஷிகாவுக்கு பிடிக்கல.
சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காண்டும் இருக்கு. அப்ப சௌந்தர்யாவுக்கு ஜாக்லின் சப்போர்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு காண்டா இருக்கு அப்படின்னா நீங்க பவித்ராவுக்கு என்ன பண்றீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பவித்ரா அவங்க வந்து கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம மக்கள் மத்தியில எப்படி கைத்தட்டு வாங்குறது, இவங்க கைத்தட்டு வாங்குறாங்கன்னா எதனால வாங்குறாங்க, இதுலதான் அவங்களுடைய கவனம் இருக்கு. தான் என்னமோ நிறைய பண்ற மாதிரியும் மற்றவங்க அந்த பண்ணாத மாதிரியும் நம்ம எவ்வளோ பண்ணுறோம், நமக்கு ஏன் அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கல, அவங்க எதுவுமே பண்ணலையே அவங்களுக்கே அந்த அப்ரிசியேஷன் கிடைக்குது. அதில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே கேம் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நான் எப்படி மக்கள் மத்தியில் போய் சேர முடியும், என்னுடைய குவாலிட்டிஸை நான் எப்படி மாற்றிக்க முடியும். இப்போ நேற்று கூட வந்து விஜய் சேதுபதி வந்து அது வந்து ஒரு உங்கள் ஸ்ட்ராட்டஜி தானே ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தைரியமாக அந்த இடத்துல பேசியிருக்கலாம். ஏன் சார் அதானே சார் கேம் ரூல்ஸ் படி நான் ஒருத்தரை காப்பாற்றணும், இல்லைனா அவங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எப்படி பார்த்தாலும் நான் என் கேமை தானே ஆடி இருக்கேன், இப்படி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் அவங்க யாருக்கு நல்லவங்களா இருக்க விரும்புகிறாங்க, யாருக்கு நல்லவங்களா இருக்க விரும்புகிறாங்க? உங்கள் மனசுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதை ஓப்பனாக பேசவே நீங்கள் தயங்குறீங்க. அப்போ மக்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கும்? உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு நீங்கள் நல்லவங்களா இருந்து என்ன பண்ண போறீங்க? வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையாக இருக்கணும். அதை சௌந்தர்யா பண்றாங்க, ஜாக்லின் பண்றாங்க, அதனால மக்கள் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதை நீங்க ரெண்டு பேருமே பண்ணல. தர்ஷிகா வந்ததுல இருந்தா அவங்க வந்து இருந்த தர்ஷிகாவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தர்ஷிகாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு டாஸ்க்னா அந்த டாஸ்க்ல முரட்டுத்தனமா விளையாடி ஜெயிச்சவங்க தர்ஷிகாவா ஒரு டஃப்பான ஒரு பிளேயர் அப்படின்ற பேரை எப்படி மாத்தினாங்க? அவங்களே தான் மாத்தினாங்க. எதுல மாத்தினாங்க? சம்பந்தமே இல்லாம விஷால் கூட போய் ஒரு லவ்ன்ற ஒரு கான்செப்ட்ல இறங்கி போய் அங்க இருந்து நீங்க அப்படியே என்ன ஆயிட்டீங்க, மறைஞ்சு போயிட்டீங்க. இப்போ கூட நீங்க எதுவா இருந்தாலும் விஷால் பக்கத்துல தான் போய் உட்காடுறாங்க, விஷால் கூடவே தான் இருக்கிறாங்க. அவன் இவங்களுக்கு ஊட்டி விடுறது என்ன, இவங்க அவனுக்கு ஊட்டி விடுறது என்ன, கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற கபோர்ட்ல போய் ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க கீழே. இதெல்லாம் என்ன இது? இதெல்லாம் கியூட்டா இருக்கு நீங்க பண்றீங்களா? கிரிஞ்சா இருக்கு, பயங்கர கிரிஞ்சா இருக்கு நீங்க பண்றதெல்லாம். ரொம்ப இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு என்னவா இருக்கும்? அப்புறம் எப்படிங்க உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும்? இப்போ விஷால் என்னன்னா ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறான், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், லவ்லலாம் வந்து நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் விழமாட்டேன்னு சொல்கிறேன். அந்த பையன் பின்னாடியே நீங்கள் நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டு அலைகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதையே கிடையாது. அவங்களுக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது? ஜாக்லின் இருக்குது, சௌந்தர்யாவுக்கு இருக்குது. ஒரு விஷயம் அவங்க வந்து ஒரு விஷயம் தப்பு நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இறங்கி அவங்க பேசியிருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லை. என்னைக்காச்சும் தர்ஷிகா விஷால் அப்போஸ் பண்ணி பேசியிருக்கீங்களா? இல்லை. விஷால் வந்து நிற்க சொன்னால் நிற்கிறது, உட்கார சொன்னால் உட்காருது. நீங்கள் பேசவே கூடாது. அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அவங்க வந்து நம்மளை சொல்கிறதுனால நம்ம அப்படி ஆயிட மாட்டோம். நீங்கள் ஆல்ரெடி ஆயிட்டீங்க தர்ஷிகா. பவித்ரா நீங்கள் வந்து ரொம்ப சேஃப் கேம் ஆடக்கூடாது. நீங்கள் கேம் ஆடுறீங்க, ரொம்ப சேஃபாக ஆடுறீங்க. இந்த வீடு அதுக்கான இடம் இல்லை. அடியா அடி, உதையா உத, முட்டுக்கு முட்டு, இதுதான் இந்த கேம். இதை புரிஞ்சிக்காம ஒருத்தவங்க கேட்டா கூட இல்லை சார் நான் அப்படி பண்ணல சார், ஆமான தைரியமா ஒத்துக்கிட்டு அந்த ஸ்டாண்ட்ல நின்றுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருந்திருக்கும் நேற்று. ஸோ பவித்ராவுக்கு சவுண்டு மேலே பொறாமையாக இருக்குது, தர்ஷிகாவுக்கு ஜாக் மேலே பொறாமையாக இருக்குது. இந்த ரெண்டு பொறாமவாதிகளும் சேர்ந்து இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது ப்ரோமோ இதுதான் நடந்திருக்கு. முதல் ப்ரோமோ நாமினேஷன் ப்ராசஸ். அடுத்த வீடியோவில் நம்ம கேப்டன்ஷிப் பற்றி தெளிவாக பேசுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் பேசுவோம். பின்னாடி பிக் பாஸ் போடக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றி நம்ம பேசுவோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.